யங்ஸ்டர்ஸ் பாஸ்கெட்பால் கிளப் உடன் பயணிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது முதல் வணக்கம். நாம் இன்று பார்க்கப் போவது இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டுகள், மறக்கப்பட்ட வீர மரபுகள், இந்தியன் ட்ரெடிஷனல் கேம்ஸ் இன் தமிழ். நண்பர்களே, இன்று குழந்தைகள் கையில் என்ன இருக்கிறது? ஒரு மொபைல் போன். ஆனா ஒரு காலத்தில் இந்திய குழந்தைகளின் கையில் இருந்தது கல், குச்சி, மண், உடம்பு முழுக்க வியர்வை, மனம் முழுக்க சந்தோஷம். இன்று நாம் பேசப்போகிறது இந்தியாவின் பாரம்பரிய விளையாட்டுகள் பற்றி. விளையாட்டுகள் மட்டுமில்லை, அது ஒரு வாழ்க்கை முறை, வீர மரபு, கலாச்சாரம். பாரம்பரிய விளையாட்டுகள் என்றால் என்ன? மின்சாரம் தேவையில்லை, இணையம் தேவையில்லை, பெரிய செலவும் இல்லை. ஆனால் உடல் வலிமை, மன தைரியம், குழு ஒற்றுமை, ஒழுக்கம் எல்லாம் கற்றுத்தந்த விளையாட்டுகளே பாரம்பரிய விளையாட்டுகள். இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் தனி கலாச்சாரம் போல தனி விளையாட்டுகளும் இருந்தன. இந்திய பாரம்பரிய விளையாட்டுகளின் வரலாறு 5000 ஆண்டுகளுக்கு மேல் செல்கிறது. சிந்துவெளி நாகரிகத்தில் கூட கல் விளையாட்டு, உருண்டை விளையாட்டுச் சின்னங்கள் கிடைத்துள்ளன. மகாபாரத காலத்தில் மல்லயுத்தம், அம்பெய்தல், ரதப்போட்டி முக்கியமான வீர விளையாட்டுகளாக இருந்தன. அரசர்களின் படை பயிற்சியே பின்னாளில் விளையாட்டாக மாறியது. முதலில் உடல் வலிமையை உருவாக்கிய விளையாட்டுகள். கபடி, மூச்சு, வேகம், தைரியம், யுக்தி எல்லாம் சேர்ந்து உருவான விளையாட்டு. கோகோ, நொடிப்பொழுதில் முடிவு எடுக்கும் திறனை வளர்த்தது. கில்லி தண்டா, இன்று கிரிக்கெட்டுக்கு அடித்தளம் போட்ட விளையாட்டு. லாகோரி, 7 கல், குழு ஒற்றுமை இல்லாமல் ஜெயிக்க முடியாத விளையாட்டு. இந்தியாவில் விளையாட்டு வெறும் விளையாட்டு அல்ல, அது வீர பயிற்சி. சிலம்பம், தமிழ்நாடு, ஒரே குச்சியால் முழு உடலையும் கட்டுப்படுத்த கற்றுத்தந்த கலை. கலைப்பயட்டு, கேரளா, உலகின் மிக பழமையான மார்ஷல் ஆர்ட்களில் ஒன்று. மல்லயுத்தம், குஸ்தி, உடலோடு மன வலிமையையும் வளர்த்தது. உடல் மட்டுமல்ல, மூளையையும் பயிற்சி செய்த விளையாட்டுகள் இருந்தன. சதுரங்கம், இன்று உலகம் விளையாடும் செஸ், இந்தியாவின் கொடை. பச்சீசி, சௌபார், தந்திரம், கணிப்பு, பொறுமை எல்லாம் கற்றுத்தந்த விளையாட்டு. பல்லாங்குழி, கணக்கு பயிற்சி, கவனம், குழந்தைகளுக்கு இயற்கையாக கற்றுத்தந்தது. தமிழ்நாட்டின் பாரம்பரிய விளையாட்டுகள் உலகமே வியக்கும் அளவுக்கு வீரத்துடன் இருந்தது. ஜல்லிக்கட்டு, காளையை அடக்குவது இல்லை, மனிதன் தன் தைரியத்தை நிரூபிப்பது. வள்ளம் காளை, விவசாய கலாச்சாரத்தின் அடையாளம். நொண்டி, கண்ணாமூச்சி, தாயம், குழந்தை பருவத்தின் இனிய நினைவுகள். இன்று ஏன் இந்த விளையாட்டுகள் காணாமல் போனது? மொபைல், டிவி, ஆன்லைன் கேம்ஸ், விளையாட்டு மைதானம் சுருங்கியது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இந்த பாரம்பரிய விளையாட்டுகள் நம் உடலுக்கும் மனதுக்கும் சமூகத்துக்கும் இன்னும் அவசியம். நண்பர்களே, பாரம்பரிய விளையாட்டுகள் கடந்த காலத்தின் நினைவுகள் மட்டுமல்ல, அது எதிர்கால தலைமுறைக்கு நாம் கொடுக்க வேண்டிய பரிசு. ஒரு நாள் மொபைலை விட்டு மண்ணில் கால் வைத்து மீண்டும் விளையாடுவோம். இந்தியாவின் வீர மரபை உயிரோடு வைத்திருப்போம். நன்றி.